அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, ஆலயம் அறிவோம் பகுதியில் பெண்ணாடம் அரியலூர் மாவட்டம், இப்போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. விருத்தாச்சலத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெண் ஆகடம் தேவலோக மங்கை, காமதேனு, ஐராவதம் ஆகியவை வணங்கியதால் அந்த ஆலயத்தின் பெயர், அந்த ஊரின் பெயர் பெண்ணாகடம். அதுதான் இன்று பெண்ணாடம் என்று மருவியது. இறைவனின் பெயர் பிரளய காளேஸ்வரர், மற்றொரு பெயர் சுடர் கொழுந்தீஸ்வரர். அம்மை சுடர்கொடி அம்பாள், அமுதநாயகி என்று அம்மாவை போற்றப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய மரம் செம்பக மரம், விருட்சம் சொல்லுவாங்க இல்லையா, ஆலய விருட்சம் செம்பக மரம். இங்கு இருக்கின்ற தீர்த்தத்தின் பெயர் கைலை தீர்த்தம் மற்றும் வெள்ளாறு தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சக்தி தீர்த்தம் என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு யானை தூங்குவது போலே அமைந்துள்ளது. கஜபிருஷ்டம் என்ற அமைப்பிலே இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். சோழ மன்னன் காண்பதற்காக 30 அடி உயரத்திலே ஒரு பிரத்யோக லிங்கமும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிரளய காளேஸ்வரர் ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த ஆலயத்தை 4 திசையிலிருந்தும் பார்க்கலாம். ஆமாம், 3 பக்கம் சாளரம் அமைக்கப்பட்டு 4 திசையிலிருந்து பார்க்கும்படியாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திலே கலிக்கம்பர் மெய்ப்பொருள் நாயனார் என்கின்ற 63 நாயன்மார்களில் 2 நாயன்மார்கள் அவதரித்து இறைவனுக்கு தொண்டு செய்த ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, சந்தானக்குரவர் என்று சொல்லக்கூடிய மறைஞான சம்பந்தர் அவதரித்து தொண்டு செய்த இடமும் இதுதான். ஜைன மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறிய திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் சுவாமிகள், சமயக்குரல் நால்வரான அப்பர் சுவாமிகள் சோளம் மற்றும் நந்தி சின்னத்தை தோளிலே பொறித்து கொண்ட இடமும் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயத்திலே கைகால் வலி, தேக வலி போன்ற வலிகளுக்கெல்லாம் இங்கு வழிபட்டால் நிவாரணம் கிடைப்பதாக நம்புகிறார்கள். இந்த ஆலயத்திலே நந்தி பகவான் மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறார். இறைவனை பார்க்காமல் திரும்பி இருக்கின்றார். காரணம், உலகை அழிக்கக்கூடிய பிரளயம் ஏற்பட்ட பொழுது இறைவன் நந்தியை பார்த்து அந்த அழிவிலிருந்து உலகை காப்பாற்றுவாக என்று ஆணையிட்டவுடன் இறைவன் திரும்பி பிரளயத்தை பார்க்க பிரளயம் நின்று தணிந்து உலகை அழிக்காமல் காப்பாற்றியதாக இந்த ஆலயத்திலே நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே கைலை தீர்த்தம் என்ற தீர்த்தமும் வெள்ளாறு என்கின்ற தீர்த்தத்தினுடைய தீர்த்தமும் உலக மக்களுடைய நோய்களையெல்லாம் தீர்த்து இறைவனை வணங்குகின்ற அனைவருக்கும் அருள் பாலிப்பதாக இன்றளவும் எல்லோரும் நம்பி வழிபடுகின்றனர். இந்த ஆலயத்திலே ஒரு தேவலோக பெண், காமதேனு என்கின்ற பசு,
ஐராவதம் வெள்ளையானை வணங்கியதால் இது காளேஸ்வரர் வணங்கியதால் இந்த ஊர் பெண் ஆ கடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் காண்போரை மிகவும் வசியப்படுத்துவதாக, அதாவது இறைவனை மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவதாக அமைந்துள்ளது. மீசை அண்ணாச்சி நேயர்களே, நம்முடைய குறைகள் தீர, நோய்கள் தீர நாமும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெண்ணாகடம் பிரளய காளேஸ்வரர் ஆலயத்தை வணங்கி வழிபட்டு நலம் பெற நம்முடைய மீசை அண்ணா சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆலயம் அறிவோம் பகுதியில் இந்த ஆலயத்தை பற்றி நாம் கூறியிருக்கின்றோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். மேம்படுத்தி மீண்டும் அற்புதமான செய்திகளை இந்த உலகிற்கும் நம் மீசை அண்ணா சேனலுக்கும் மெய்யன்பர்களும் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.